அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல முதல் அத்தியாயம் பார்க்க போறோம். இப்ப இந்த முதல் அத்தியாயத்துல நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு, நிறைய உட்காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல இப்ப முதல் அத்தியாயத்துல முதல் பகுதியில முழுக்க முழுக்க ஓம்கார உத்கீதம் தான் வரப்போகுது. அதாவது ஓம்காரத்தை எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த முதல் பகுதி பேச போகுது. அந்த ஓம்காரத்தினுடைய மகிமையும் பேசும். ஏன்னா ஏற்கனவே நிறைய உபநிஷதங்கள் ஓம்காரத்தினுடைய மகிமையை பேசுனது. அந்த ஓம்காரத்தை சரியா தியானிச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை உபநிஷதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது சம்பந்தமா நம்ம இந்த ஓம்கார தியானத்தையும் கத்துக் கொடுத்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த குரூப்ல ஓம்கார தியானத்தையும் கத்துக் கொடுத்து ஓம்கார தியானம் எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஒரு ஆடியோ கூட அனுப்பிச்சோம். ஆடியோ ஃபார்மேட் ஒன்று அனுப்பிச்சோம். அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அது பொதுவாகவே இந்த குரூப்ல அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் குரூப்பை ஃபில்டர் பண்ணேன். ஏன்னா கசகசன்னு இருந்தா நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகமான மக்கள் தொகையா யார் என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப கொஞ்சம் அந்த குரூப்ல இருந்து உண்மையா தேடுறவங்க, இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்க, அந்த உண்மையான பலனை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு புதுசா ஸ்ரீ தத்தகுரு பரம்பரான்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதுல பூரா பிராக்டிக்கலா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த பிராக்டிக்கல்ல இப்ப ஆல்ரெடி பிரம்ம தியானம், அப்புறம் ஹீலிங் இருக்கு. அதாவது உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கான ஹீலிங் தியானம் இருக்கு. அதுக்கு பிறகு சக்கர தியானம் இருக்கு. இப்ப அதோட ஓம்கார தியானமும் நம்ம இணைக்க போறோம். இப்ப இந்த ஓம்கார தியானம் ஒரு முறையா செய்யணும். அது செஞ்சா அதுக்குண்டான பலன்கள் அபரிமிதமா இருக்கும். இப்ப இந்த ஓம்கார தியானத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதாவது நீங்க பிரவிற்த்தி நிவர்த்தின்னு 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்வதற்கான பொருளாதாரமும் தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அவனுக்கு இங்க வாழ்றதுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. அதற்கு மேல நாம ஒரு நிறைவா வாழும்போது நமக்கு மோட்சமும் அடையணும். இந்த மனித பிறவினுடைய மகத்துவத்தையும் நம்ம அடையணும். அப்ப அந்த அடிப்படையில நாம இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த ஓம்காரத்தை நம்ம சரியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எது வேணுமோ கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த உபனிஷத்து பேசுது. இது உபனிஷத்திலே சொல்லப்படுது, ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நம்ம செய்து வளம் பெறணும். அந்த தியானங்கள் இங்க பல தியானங்கள் சொல்லிக் கொடுக்க போகுது இந்த சாந்தோக்கிய உபநிஷதம். அந்த பல தியானங்களும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். அதுக்கான ஒரு குடும்பம் தான் இப்ப நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரை குடும்பம். ஆகவே அந்த தியானங்களை பூரா நம்ம பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பண்டைய ரிஷிகள் அவர்களுடைய தவ வலிமையினால் தான் அந்த இறை அனுபூதியை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அவர்கள் பெற்ற அந்த இறை அனுபூதியை இந்த உலகத்துக்கு உரைத்தார்கள். அதுதான் இங்க உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்கள் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு திருமூலர் எப்படி தமிழ்ல அழகா எழுதினாரோ, அது மாதிரி வடநாட்டு ரிஷிகள் உபநிஷதங்களை அவங்களுடைய சமஸ்கிருத மொழியில நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எளிமையா தமிழாக்கம் பண்ணி பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் குருகுலத்துல படிக்கிறதா இருந்தா ரொம்ப முறையா படிக்கணும். இப்ப நாம இங்க சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லுவோம், நீங்க அந்த பக்கம் திருப்பி சொல்லணும், அப்புறம் அதுக்கு விளக்கம் போகும். அப்படி போகும்போது வருஷக்கணக்காயிடும். 12 வருஷம் படிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். அதாவது குருகுல கல்விகள்லாம் போயிட்டோம் அப்படின்னா 12 வருஷம் படிக்கணும். அப்பதான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இப்ப நான் அந்த மாதிரி சிரமம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காம நானே உங்களுக்கு பதிலா பாடிட்டு அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு அதுக்குள்ள விளக்க முறையும் நானே தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சும்மா காதுல கேட்டா போதும். ஆனா அதை கேட்கறதுக்கு கூட தயாரா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சமுதாயத்துல கொடுத்தாலும் அதை கேட்கறதுக்கும் தயாரா இல்லை. ஆனா கேட்டா அதனுடைய பலன் ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. சிரவண மனன நிதித்தியாசனம். கேட்டல், கேட்டவற்றை பற்றி சிந்தித்தல், சிந்தித்ததில் தெளிவடைதல், பிறகு அதில் நாம் நிலை பெறுதல்.
அது தமிழ்ல அழகா திருக்குறள் சொல்லுது இல்லையா? கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை கசடற கற்றுக்கொள்ளணும். அதுல அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்க கூடாது. முழுமையாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு அபரிமிதமாக இருக்கும். ஆகவே இந்த உபநிஷதங்கள் வந்து நிறைய இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது முக்கியமான 10 உபநிஷதங்கள் வந்து எல்லா மகான்களாலும் விளக்க உரை எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பாஷ்யம்னு பேரு. பொதுவா வந்து உபநிஷதங்கள் வந்து மூலம் சமஸ்கிருதமா இருக்கிறதுனால அதை எடுத்து மொழியாக்கம் பண்ணி அதற்கான வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு பல வருஷம் எடுத்துக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள்ல எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. அப்ப அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல உட்காந்து அந்த வேலையை செய்யறவங்க எல்லாம் யாருன்னா சன்னியாசிகள் தான் உட்காந்து செய்யறாங்க. இந்த வேதாந்தத்தை படிச்ச சன்னியாசிங்க தான் இந்த வேலைகள்லாம் செய்து சமுதாயத்துக்காக வாழ்றாங்க. மனித பிறனுடைய மகத்துவம் வந்து எதற்காக வந்திருக்கிறோம்? அதை நான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாட்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த சமுதாயத்துல நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் நமக்கு இந்த மாதிரி எளிமைப்படுத்தி கொடுத்ததை நம்ம எடுத்து எளிதா பேசுறோம், அவ்வளவுதான். அதை வந்து கூட நம்ம வந்து காது கொடுத்து கேட்க தயாரா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கு மனிதர்கள் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப வேகமான வாழ்க்கையில் இருக்காங்க. அது காரணம் கல்வி முறை என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆகவே இந்த வேத விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு அந்த புரிதலோட பயணம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து சாம வேதத்துல வருதுன்னு பார்த்தோம். சாம வேதம் என்பது ஒரு பாடல் முறை என்ற அர்த்தம். சாம கானம் என்று சொல்றோம் இல்லையா? சாம கானம் அப்படின்னா பாடுதல் என்ற முறையில ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு இதா பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இப்போ இங்க வந்து ஓம்காரம் வருது, பிராணன் பற்றி வருது. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு விதத்தை பேசும். அந்த அத்தியாயத்தினுடைய உட்பிரிவுகளும் நிறைய விஷயத்தை பேசும். அதுல உத்கீதம்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நேற்று. அப்போ அதை பற்றி இந்த பாடங்கள்ல விரிவா பார்க்க போறோம். இப்ப சாமம் என்றால் இசை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ரிக்வேத மந்திரங்கள்ல அந்த இசையுடன் பாடுகின்றதுதான் சாம வேதம். அதாவது ரிக்வேதம் வந்து உரைநடையா இருக்கும். அதை எடுத்து ஒரு பாடல் மயமாக மாற்றப்பட்டு அதை இசையால் பாடுகின்ற நிலைக்கு வந்து சாமவேதம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சாம வேதத்தினுடைய ஒரு தனித்துவமே என்னன்னு கேட்டா இசையுடன் பாடப்படுவது அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சாம வேதத்தினுடைய சாக்கா இருக்கு. சாக்கான்னா கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள்ல இந்த சாந்தோக்கிய பிராமணத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து வருது. சாந்தோக்கிய பிராமணம் தான் நான் ஏற்கனவே நேற்றைய பாடத்துல அறிமுக உரையில சொன்னேன். அதுல 10 பகுதிகள் இருக்கு, 10 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல நம்ம 8 அத்தியாயங்கள் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து இந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதற்கான ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. எல்லா உபநிஷதங்களுக்கும் முன்னாடி சாந்தி மந்திரா உண்டு. அந்த சாந்தி மந்திரா எதுக்காக அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அந்த செயலுக்கான ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும். எங்கேயோ ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இங்க பாடத்தை கேட்கக்கூடாது. இங்க பாடம் என்ன நடத்துறாங்களோ அந்த இடத்துலதான் கவனம் இருக்கணும். இப்ப நிறைய பேர் இந்த பாடங்கள் எல்லாம் கேட்கும்போது என்னன்னா வேற வேலை செஞ்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்டா அது வேலை செய்யாது உள்ள போய். இப்ப நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சமையல் வேலை செஞ்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்கறேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா இதுக்கு உண்டான வேல்யூ தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அமைதியான மனநிலையில பொறுமையா உட்கார்ந்து கேட்டீங்கன்னா தான் இதனுடைய விஷயம் என்னங்கிறதே புரியும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. நம்ம வந்து சரி இது ஆடியோ தானே அப்படியே பாட்டு கேட்டுட்டே நம்ம வேலை செய்யற மாதிரி இவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ நானும் உபனிஷத் படிச்சேன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர பலன் கொடுக்காது. ஏன்னா உபனிஷத்தெல்லாம் வந்து அந்த ஒருமித்த மனநிலையில கவனத்தோட கேட்கணும். அதற்காக தான் சாந்தி மந்திரம் எடுத்த உடனே கொடுக்கப்படுது. அப்போ அந்த ஒருமுகப்பாட்டுக்குள்ள நம்ம மனம் வரணும். அதற்கான மனநிலையை நம்ம வரவழைத்துக் கொண்டு அதற்கான செயலில் நாம் ஈடுபடும் போது அது ஒரு சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இதைதான் நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவேன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அந்த நிகழ்காலத்துல நம்ம வாழணும். நம்ம என்ன செய்யறோமோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் பண்ணக்கூடாது. இப்ப சமையல் செய்றீங்க அப்படின்னா அந்த சமையல் வேலையில மட்டும் மனதை வச்சு சமையல் செஞ்சீங்கன்னா அதுல சரியான அளவுக்கு காரம், உப்பு, அதனுடைய சுவை கூட்டுற மாதிரி நீங்க அதனுடைய வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பீங்க. அப்பதான் அதை சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா ஒருமித்த மனநிலையில அதை எப்படி சுவையா படைக்க முடியும் அப்படிங்கிற மனோபாவத்துல செய்யும் போது
அந்த சமையல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிடுறவங்களுக்கும் மன திருப்திய உண்டாக்கும். ஆனா நம்ம சமைக்கும்போது ஒரு டிவி பார்த்துக்கிட்டே சமைக்கிறது, அல்லது பாட்டு கேட்டுட்டே சமைக்கிறது, இந்த மாரி உபனிஷத் கேட்டுக்கிட்டே சமைக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. காரணம் என்னன்னா, இந்த உபனிஷத்தும் ஒழுங்கா தெரியாது, சமையலும் ஒழுங்கா நடக்காது. அப்ப இப்படித்தான் இங்க வந்து குளறுபடி ஆயிடும். இதுதான் நெறைய பேர் பண்ற தவறு. அந்த தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத இங்க உபனிஷத்து ஆரம்பத்திலேயே வலியுறுத்துது. சாந்தி மந்திரத்திலேயே அத வலியுறுத்துது. அப்ப நம்முடைய செயல் என்னவோ, அந்த செயல்ல மனம் ஒருமித்து அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத இங்க மகான்கள் ரொம்ப ஆழமா சுட்டிக்காட்டுறாங்க. இதற்கு தான் வந்து கோயில்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, பழமையான கோயில்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுற்று பிரகாரம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப ஸ்ரீரங்கம் போயிட்டீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய சுற்று பிரகாரங்கள் 7, 8 சுற்று பிரகாரங்கள் இருக்கும். நீங்க மூலஸ்தானத்துல பெருமாள பார்க்கறதுக்கு போகறதுக்கு முன்னாடி, முதல் இதுக்குள்ள என்டர் ஆன உடனே அது ஒரு பெரிய பிரகாரம். அத சுத்தி வந்து 2வது இடத்துல சுத்தி வந்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பிரகாரம். இப்படியே நீங்க கோயிலுக்குள்ள ஒவ்வொரு பிரகாரமா சுற்றி வந்து நீங்க கடைசியா தான் அந்த கருவறைக்குள்ள போக போறீங்க. அந்த நிலைக்குள்ள உங்களுடைய மனமானது முழுக்க முழுக்க அந்த தெய்வீக சிந்தனைக்குள்ள ஈடுபடும் என்பதற்காகத்தான் அப்படி கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்று நம்முடைய ஆகம விதி சொல்லுது. அதாவது கோயில்களை பற்றிய அதாவது எப்படி அதை வடிவமைக்கிறது, அதை எப்படி மறுபரிசீலனை பண்ணி சரிப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது பூரா வந்து ஆகம விதிப்படி தான் செய்யணும். அந்த ஆகம விதி வந்து இது இது இப்படி செய்யணுங்கிற ஒரு முறைய வச்சிருக்கு. அது எதற்காகன்னா, அதுவும் மன ஒருமைப்பாட்டுக்கு தான் அப்படிங்கிறத மகான்கள் இங்க நமக்கு சொல்ல வராங்க. அப்ப இங்க சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய சாந்தி மந்திரம் வந்து ஒரு அருமையான மந்திரம். இந்த மந்திரம் வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதாவது வேகமா தான் படிக்கணும். இத வந்து முறையா படிக்கணும்னா வேகமா தான் படிக்கணும். அந்த மாதிரி இந்த மந்திரத்த நான் படிக்கிறேன். அத படிச்சுட்டு நாம இதனுடைய பொருள பார்த்துட்டு அப்புறம் உபநிஷத்துக்குள்ள போகலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக்பிராணச்சக்ஷுஸ்தோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மகி சந்து தே மகி சந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த சாந்தி மந்திரம் இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வேதத்துல அந்த மீட்டர் மாறாம அத உச்சரிக்கணும். அந்த மந்திரத்துக்கான அந்த ப்ரொனன்சியேஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குருகுல கல்வியில தான் இதை இப்படி முறையா கத்துக்க முடியும். அப்படிதான் கத்துக் கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரிதான் இதை சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி நம்ம இந்த சாந்தி மந்திரத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த சாந்தி மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது அவயவங்களான அதாவது என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அதனுடைய செயல்கள் இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கு? வாக்கு, பிராணன், கண்கள், காதுகள் மற்றும் எல்லா புலன்களும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். உபனிஷதங்கள் கூறுகின்ற இறைவனே எல்லாமாக இருக்கின்றார். அந்த இறைவனை நான் மறுக்காதிருப்பேனாக. இறைவன் என்னை மறுக்காதிருப்பாராக. இறைவனிடமிருந்தும் மறுப்பு இல்லாதிருக்கட்டும். என்னிடம் இருந்தும் மறுப்பு இல்லாதிருக்கட்டும். உபனிஷதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள் ஆத்மாவை நாடுகின்ற என்னிடம் குடிகொள்ளட்டும். இதுதான் இந்த மந்திரத்துக்கான பொருள். இந்த சாந்தி மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உடல் உறுப்புகளான புலன்கள், வாக்கு, பிராணன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நல்ல வகையில செயல்படணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் நல்ல வகையில செயல்படணும் அப்படின்னா, இங்க நம்முடைய கண்கள், காதுகள் எல்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்க முடியும், நல்ல விஷயங்களை கேட்க முடியும், நல்ல விஷயங்களை பேச முடியும். இப்ப கண் இல்லாம பிறக்கிறவனுக்கு நல்ல காட்சிகளை பார்க்க முடியாது. அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு அவல நிலை. அதே மாதிரி காது சரியில்லாதவங்களுக்கும் அது மாதிரிதான். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காது கொடுத்து கேட்க முடியாது. அப்ப இந்த மாதிரி காது, கண்கள் அப்படிங்கிற புலன்கள் எல்லாம் நமக்கு நல்லா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிற பயன்பாடு வந்து முழுமை அடையும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய வேல்யூ தெரியல நமக்கு. ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா? பழமொழி சொல்லுவாங்க.
காசியில கங்கை பக்கத்திலே இருக்கிறவனுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. கங்கை நதியினுடைய மகத்துவம் வந்து காசியிலே இருக்கிறவனுக்கு, கங்கை கரையோரத்துல வாழுகின்றவர்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆனா நம்ம இங்கிருந்து கங்கைக்கு போய் குளிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கிளம்பி போறோம். காசி போறோம், பத்ரிநாத் போறோம், ரிஷிகேஷ் போறோம். அப்ப இது மாதிரி நம்ம கிளம்பி எங்கேயோ ஒரு வட இந்தியா பக்கம் போறோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் அங்க போய் கங்கையில குளிச்சு, ஆஹா! நான் புனிதம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம இங்கிருந்து அந்த கங்கைய மதிச்சு போறதுக்கு என்னன்னா, நமக்கு அந்த கங்கையை பற்றி ஒரு வேல்யூ தெரியுது. அது ஒரு மிக புண்ணியமான நதி. அது வந்து தேவலோகத்திலிருந்து பகீரதன் கொண்டு வந்த நதி. அப்படின்ட்டு அந்த நதியினுடைய பெருமைய நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருந்தனால இங்கிருந்து அங்க போறோம். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது இல்லையா? அது மாரி தான் இங்க மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, தன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை பற்றிய வேல்யூ தெரியல. என்னிடத்திலேயே அபரிமிதமான செல்வங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். நம்ம இடத்துல இருக்க கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு அப்படிங்கிறதெல்லாம் மிக உயரிய செல்வங்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்த நான் அனுபவிக்க முடியுது. அப்ப என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. இப்ப நான் விருப்பப்படுறதெல்லாம் கண்கள் கொண்டு தானே பார்க்கிறேன். ஒரு டிவி பார்க்கிறேன்னா, அந்த டிவில கண் இல்லாம பார்க்க முடியுமா? அப்புறம் அந்த கண்கள் வச்சு நம்ம பார்க்கிற பொருள்களெல்லாம் எப்படி ரொம்ப வேல்யூபிள் பொருளா வாங்கி வாங்கி பார்க்கிறோம், ரசிக்கிறோம். அதுல எப்ப பார்த்தாலும் YouTubeலயே உட்கார்ந்திருக்கிறோம். அப்புறம் சாங்ஸ் போட்டு கேட்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு புலன்கள் நல்லா வேலை செய்யறதுனால தான் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம். அப்ப இந்த என்ஜாய்மென்ட் நமக்கு எங்க கிடைக்குது? இந்த வெளி உலகத்துல கிடைக்குது. ஆனா இத அனுபவிக்கிறதுக்கான புலன்கள் நமக்கு சரியா இல்லன்னா, இந்த வெளி உலகம் நம்மளால உபயோகப்படுத்த முடியாது. பயன்பாட்டில் கிடையாது அப்படிங்கிறத மகான்கள் சொல்லி, அப்ப இப்படிப்பட்ட உயரிய பொக்கிஷங்கள் உன்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே அதற்கான பிரார்த்தனையை இறைவனிடம் கேள். அவைகள் நன்றாக செயல்படட்டும். அந்த புலன்கள் ஆற்றலுடன் விளங்கட்டும் என்று இந்த உபனிஷத் மந்திரங்களில பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலே மகான்கள் பாடுறாங்க. ஏன்னா இது அவர்களுக்கு தேவைப்படுது. அவர்கள் அடைய வேண்டிய அந்த இலக்குக்கான அத்தியாவசிய கருவிகளாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதாக அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா அவர்கள் வந்து அந்த அத்தியாத்ம யோகத்துல ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான கருவிகளாக இதையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம இந்த கருவிகள் எல்லாம் எதற்கு பயன்படுத்துறோம்ட்டு அவங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப பார்த்தாலும் யூடியூப்ல இருக்கக்கூடிய படங்களும், சினிமா படங்களும், அதுல தேவையில்லாத வசனங்களும், செய்திகளும் இதுதான் நம்ம கண்ணும், காதும் தேவையற்ற விசை சுகங்கள்ல தானே மூழ்கி கிடக்குது. அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? புற விஷயங்கள்லயே நாட்டம் போய் அவன் இன்னைக்கு இதாவான், இந்த காலேஜ்ல என்ன நடந்தது, இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர, இறைவனை பற்றிய சிந்தனை யாருக்குமே இல்லைங்கிறது தான் இப்போ இன்றைய சமுதாயத்தினுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த சிந்தனையை யாருக்காவது கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாமளும் இந்த மாதிரி எல்லாம் பாடத்திட்டங்களை சமுதாயத்துக்கு கொடுக்கிறோம். ஏன்னா இது வந்து இறைத்தன்மை தான் இதெல்லாம் செய்யுது. எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சரிப்படுத்த பார்க்கணுமோ அந்த அளவுக்கு சரிப்படுத்த பார்க்குது. அப்புறம் அதுக்கு மேல முடியலன்னா அப்புறம் அதுதான் என்ன பண்ணும்? அழிக்க வேண்டியதுதான். அப்ப அதனால இங்க என்னன்னா இந்த இறைத்தன்மையை வந்து நான் மறுக்காதிருப்பேனாக. அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நான் அவமரியாதை செய்யக்கூடாது. அதை பத்தி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி என்னுடைய இத்தகைய வைபவத்துல இறைவன் எனக்காக இவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறான். ஆகவே என்னை அவன் மறுக்காதிருப்பாராக. இறைவனும் என்னை மறுக்காதிருப்பாராக. இறைவனிடமிருந்தும் மறுப்பு இல்லாதிருக்கட்டும். என்னிடமிருந்தும் மறுப்பு இல்லாதிருக்கட்டும். உபநிஷதங்களில் கூறப்படுகின்ற தர்மங்கள் ஆன்மாவை நாடுகின்ற என்னிடம் குடிகொள்ளட்டும் என்ற ஒரு அருமையான விஷயத்தை வந்து இங்க இந்த சாந்தி மந்திரம் நமக்கு சொல்லுது. அப்புறம் 3 முக்கியமான விஷயங்களை வந்து பிரார்த்திக்குது. அதாவது இந்த உபநிஷதங்கள் வந்து படிப்பது என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாராலும் இந்த உபநிஷத் படிக்க முடியாது. இப்ப நம்ம குழுவுல பாத்தீங்கன்னா 500 பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப இந்த 500 பேர் இந்த வகுப்புக்கு வந்துட்டாங்களான்னு கேளுங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு 39 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 39 பேரே இந்த 9 மணி கிளாஸ் வச்சதுனால வந்திருக்காங்க. இல்லன்னா இன்னும் கம்மியா தான் இருப்பாங்க. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி உபநிஷதங்களை படிப்பது என்பது எல்லாருக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, அந்த உண்மையா தேடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க தான் அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்குவாங்க. அப்ப அதற்கு உறுதியான உடலும், திடமான மனமும் வேண்டும். ஆகவே அந்த பிரார்த்தனை இங்கு வைக்கப்படுகிறது. நமக்கு வந்து ஒரு உபனிஷத் பாடத்தை நம்ம படிக்க வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கணும். அதுக்கான மனநிலை இருக்கணும். நமக்கு சோம்பேறித்தனமா படுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா இந்த உபனிஷத்தை எப்படி கேட்க முடியும்? முடியாது இல்லையா? அப்போ இது வாய்ப்புகள் குறைவு. அப்ப இந்த உபநிஷதங்கள் கேட்க வரணும்னா அதற்கான ஒரு உற்சாகம் நம்ம இடத்துல இருக்கணும். அதுக்கான உடல்நிலை இருக்கணும். அதுக்கான மனநிலை இருக்கணும். அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த மாதிரி 3 விஷயங்கள் இங்க சொல்லுது இந்த பாடல், இந்த மந்திரம், சாந்தி மந்திரம். அப்புறம் உபநிஷதங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மோட்ச சாஸ்திரம். மோட்ச சாஸ்திரம்னா என்னன்னா மோட்சத்தை அடைவதற்கான
வழிகாட்டின்னு சொல்லலாம். ஏன்னா மோட்சம் அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் வாழும்போதே அடைகின்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. ஆனந்தம் அப்படின்னா பூரண திருப்தி, நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு பேரு. அப்ப அந்த நிலை வந்து எங்கேயோ இறந்து போய் அடையிறது கிடையாது. இப்ப நம்ம இறந்து போயிட்ட பிறகு நான் போய் ஆனந்தமா இருக்கிறேன்னா, எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் யாருக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது இல்லையா? அப்ப வந்து நம்ம இறந்து போன பிறகு நமக்கு இந்த உடலும் வரப்போறது இல்ல கூட. அப்புறம் அங்க போய் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறது? அப்ப நம்ம வந்து புராண கதைகள்ல சொல்லப்பட்ட மாரி சொர்க்கலோகத்துல போனா ரம்பா, ஊர்வசி, மேனகா கூட டான்ஸ் ஆடலான்ட்டுலாம் நெறைய பேரு சொர்க்கலோகம் போகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அதெல்லாம் நடக்காது. என்ன காரணம்னா, இந்த விஷயங்கள் தெரியல. மோட்சம்னா என்னன்னு தெரியல. சொர்க்கம்னா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இங்க வந்து உபனிஷத் சொல்லிக் குடுக்கும். அப்ப இந்த உபநிஷத்தங்கள் வந்து எல்லாமே மோட்ச சாஸ்திரங்கள். நம்முடைய முக்கிய குறிக்கோளை நோக்கி நம்மை கொண்டு செல்பவை. நம்முடைய முக்கிய குறிக்கோள் என்ன? நம்முடைய புருஷார்த்தம் தான். புருஷார்த்தத்துல அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மார்த்த, காம, மோட்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? தர்மம்னா அறம் தவறாம நம்ம வாழணும். அர்த்தம்னா பொருளாதாரத்தை ஈட்டணும். அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல அர்த்தம், தமிழ்ல வந்து பொருள். காமம்னா இன்பம் என்று அர்த்தம். அப்ப அறம், பொருள், இன்பம் அப்படின்ற இந்த 3 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில சரியா நடக்கணும். அது நடந்தா நமக்கு மோட்சம்ங்கிற 4வது வீடு பேரு நமக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த வீடு பேருங்கிறது என்னன்னா, ஒரு உயர் உலகம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது வீடு பேருங்கிற நிலைப்பாடு என்னன்னா, இந்த சாதாரண மனிதர்கள் வாழுகின்ற இந்த சமுதாயம் கிடையாது. அது வந்து ஒரு உயர் பரிமாணம் என்று நம்ம பார்க்கிறோம். உயர் பரிமாணம்னா என்னன்னா, இப்ப மனிதர்கள் வந்து நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? இப்ப மனிதன்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப பரிமாணம்ங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரிமாணம்னா படிப்படியா அந்த உயிரானது பயணம் பண்ண பாதை. அப்ப இந்த உயிரானது என்ன பண்ணுது? தாவரமா பிறக்குது, அப்புறம் புழு பூச்சியா பிறக்குது, அப்புறம் பறவையா பிறக்குது, மிருகங்களா பிறக்குது, அப்புறம் மனிதனாக வருது இல்லையா? இந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா? அப்ப இந்த பரிணாம வளர்ச்சிய நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த கீழ்நிலை புழு பூச்சியிலிருந்து நான் மனிதனா வந்திருக்கிறேன்னா, அப்ப எவ்வளவு தூரம் நான் முன்னேறி வந்திருக்கிறேன். அப்ப இந்த முன்னேற்றம் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியுது. ஒரு புழு பூச்சியினால பிரியாணி சாப்பிட முடியுமா? ஒரு புழு பூச்சியினால லட்டு செஞ்சு சாப்பிட முடியுமா? அது என்ன கிடைக்குதோ அந்த இலைய செடி கொடிகள் இருக்கிற இலைய சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கைய ஓட்டும். பறவைகளும் அப்படிதான், மிருகங்களும் அப்படிதான். அதுக்கு உணவு கிடைக்குமா, கிடைக்காதோ அந்த உணவுக்காக போராடும். ஆனா மனிதன் அப்படி இல்ல இல்லையா? வேணுங்கிறத வகை வகையா செஞ்சு சாப்பிடலாம். இப்பதான் பாருங்களேன், எல்லாம் அட்வான்ஸ்டு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. பர்கர், பீஸா, நூடுல்ஸ் அப்படின்ட்டு எவ்வளவு விஷயங்கள் இப்ப சாப்பிடுறோம். விதவிதமா போய் சாப்பிடுறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஏதாவது மிருகங்கள் சாப்பிட முடியுமா? பறவைகள் சாப்பிட முடியுமா? சாத்தியமே இல்ல. அப்ப இந்த மாரி மனித வாழ்க்கைங்கிறது ஒரு மகத்தான வாழ்க்கை. அதாவது கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம எப்படி வேணா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஜாய்ஃபுல்லா வாழலாம். ஆனா எதற்காக வாழ்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று இங்க உபநிஷதங்கள் எல்லாம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த உபநிஷதங்கள் வந்து மோட்ச சாஸ்திரமா இருக்கிறதுனால, மனிதனுடைய இறுதி இலக்கு வந்து மோட்சம் தான். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற நிலையில பயணம் பண்ணி, அவன் இறுதி நிலையாகிய மோட்சத்தை அடைவதற்காகத்தான் மனித பிறவி. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த சான்ஸ் கிடையவே கிடையாது. கொடுக்கப்படவே இல்ல. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் மனிதர்களாக நாம் தான் நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு இங்க இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியும். இந்த விசாரணை வந்து மனிதனிடத்தில் இருக்கின்ற விவேகத்தினால் நடைபெற முடியும். ஒரு மிருகம் உட்கார்ந்துட்டு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னை படைத்த இறைவன் யார் என்று ஒரு மிருகம் யோசிக்குமா? அதுக்கு கூட தான் 5 புலன்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம். நமக்கு கூட தான் 5 புலன்கள் இருக்கு. ஆனா என்ன நம்மிடத்துல சிறப்பு அப்படின்னா, நம்மிடத்துல இருக்கின்ற அந்த புத்திசாலித்தனம் தான். அதாவது மிருகத்தினிடத்துல இல்லாத அளவுக்கு நம்முடைய மனம் வந்து மேல்நிலையை அடையுது இல்லையா? அந்த மேல்நிலையை நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதாவது உயர் உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பதில இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். உயர் உலகம் என்பது அந்த மனமானது ஒரு மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிடும். அப்ப ஒரு மிருகத்தினால அடைய முடியாதத மனிதனாகிய நான் அடைஞ்சிருக்கிறேன். அப்ப அதை விட நான் உயர் பரிமாணத்துல இருக்கிறேங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மிருகத்தை விட நான் உயர் பரிமாணத்தில் இருக்கிறேன். அப்ப மனிதனை விட உயர் பரிமாணம் ஒண்ணு இருக்கு. அதுதான் தெய்வீகத் தன்மை, தேவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதாவது மனிதனை விட மிக உயரிய பரிணாமம் அப்படிங்கிறது தெய்வீக நிலை. அப்ப அந்த தெய்வீக நிலையை மனிதன் அடைய முடியும். மனிதனும் தெய்வமாகலாம். அப்ப மனிதனும் எப்படி தெய்வமாக முடியும்? அந்த தெய்வீக நிலையை எப்படி அடைய முடியும்னா, அது மனதளவில் தான் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமே தவிர, வேற எந்த அளவுல உடல்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, எல்லாம் கவரிங் நகையை வாங்கி கிரீடம் வச்சுக்கிட்டு, கழுத்துல எல்லாம் நகையை மாட்டிக்கிட்டா தேவர் ஆயிட முடியுமா?
சினிமால வர்ற மாதிரி, இந்த நாடகத்துல வர்ற மாதிரி. அது வந்து நமக்கு ஒரு புராண கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட சில விசய சுகங்கள் தானே தவிர, உண்மையான தெய்வீக நிலை அப்படிங்கிறது, மனம் அடைகின்ற ஒரு பேரானந்த நிலை அது. அந்த நிலை வந்து அந்த தெய்வத்தோட இரண்டர கலந்திருக்கின்ற ஒரு உயரிய பரிமாணம். அந்த நிலை வந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதனுக்கு மேல் நிலை. அவன் மனித உடலில் இருப்பான். ஆனா மனோ ரீதியாக அவனுடைய வாழ்க்கை முறை அந்த தெய்வீக நிலையில இருக்கும். அது வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியும். சாதாரண மனிதர்களால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆக அந்த உயர் உலகம், அந்த உயர் பிறவி, அந்த உயர் பரிமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதத்தான் இங்க வந்து கடவுள் நிலை, ஆத்ம நிலை என்று சொல்லுது. ஆத்ம அனுபூதி, இறை அனுபவம், இறை அனுபூதி அப்படின்னு இங்க சாஸ்திரம் வந்து அதை பேசுது. அந்த நிலையைத்தான் நம்ம அடையணும். அதுதான் இங்க வீடு பேறு, மோட்சம் என்ற நிலையில நமக்கு இங்க சுட்டி காட்டுது. அப்ப இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த மாதிரி வேதங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம பார்க்கிறோம். அதனுண்டான விஷயங்களை வந்து நம்ம பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம் அப்படின்னு எல்லாம் பேசுறோம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆதாரப்பூர்வமா கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம ஏத்துக்க முடியுமே தவிர, யாரோ ஒருத்தர் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வாழ முடியாது இல்லையா? அப்போ வந்து அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு கதை கட்டி விட்டு அதை அப்படியே நம்புவாங்கல்ல. அது மாதிரி நம்பிக்கையிலேயே நிறைய பேர் பயணம் பண்ணாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை கூட ஒரு சிலர் வந்து ஏத்துக்காம, இல்ல இல்ல அது எனக்கு உண்மையா தெரிஞ்சா மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த விவேகத்தினால விசாரித்து பார்க்கிறான் பாருங்க. அவன் தான் மனிதனில புத்திசாலியாக இருக்கிறான். அவன் தான் மனிதனில் மகத்தானவனாக மாறுகிறான். அப்ப அதுக்கு தான் இங்க மனித பிறவி. ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்கக்கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்ற மாதிரி, ஒருத்தர் சொல்றத அப்படியே ஏத்துக்க கூடாது இல்லையா? அப்ப அது நம்முடைய அனுபவத்துக்கு வரணும். அப்போ அதுக்குதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரமாணங்கள்ல பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, அந்த மாதிரி சாதாரண வழிகள்ல இந்த இறைத்தன்மையை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா இது வந்து அதற்கும் மேலானது. அப்ப இதுக்கெல்லாம் மேலான ஒரு பிரமாணம் எது அப்படின்னா, அது சாஸ்திரம் தான், வேதம் தான். ஏன்னா இப்ப வேதத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்துக்கு மீறிய விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க ஆன்மீகத்துல எந்த விஷயத்த நீங்க படிச்சாலும் சரி, கடைசியா நீங்க வேதத்தை படிக்காம ஆன்மீகத்துல தெளிவுக்கு வரவே முடியாது. ஏன்னா வேதம் தான் முடிந்த முடிவு. அப்ப இங்க வேதம் தான் பிரமாண சாஸ்திரம். அப்ப இந்த வேதத்தை படிப்பதற்கு தகுதியானவர்கள் யாருன்னா மனிதர்கள் தகுதியானவர்கள். வேற எந்த ஜீவராசிகளும் படிக்க முடியாது. அப்ப மனிதர்கள் தகுதியானவர்கள் என்றாலும் அதை எல்லாராலும் படிக்க முடியாது. அப்படி படிப்பதற்கான மனோநிலை இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதுக்குள்ள வர முடியும். அதைத்தான் சொன்னேன். இப்ப இந்த குரூப்ல வந்து இப்ப 40 பேர் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம குழுவுல 400 பேர் இருந்தாலும் 400 பேர்ல 40 பேர் தான் வர முடியுதுன்னா, மீதி நபர்களுக்கு அந்த மனோநிலை இல்ல. அதை கேட்பதற்கான பொறுமை இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. அவர்களுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. உலக சுகத்துல மூழ்கி கிடக்குது. அப்ப அவங்க வந்து அந்த நிலையில ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க என்னன்னா கதை கேட்கிற மாதிரி வருவாங்க, போவாங்க. அப்பப்போ டைம் பாஸ்க்கு வந்து எப்படி சினிமா படத்துல போய் இந்த படம், அந்த படம் மாத்தி மாத்தி பார்க்குறாங்களோ, அது மாதிரி ஆன்மீகம்னா என்ன? உலகியல்னா என்ன? அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஷேரிங் எல்லாம் இருக்கும். அதாவது இந்த WhatsApp எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த குரூப்ல சேர முடியுமோ அப்படியே அத்தன குரூப். ஒவ்வொருத்தருடைய டெலகிராமும், வாட்ஸ்அப்பும் எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா, ஒரு 50 குரூப் வச்சிருக்காங்க. எந்த குரூப்ல எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அத்தனை குரூப்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த குரூப்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த குரூப்புக்கு ஷேர் பண்றது. அந்த குரூப்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து இந்த குரூப்புக்கு ஷேர் பண்றது. இப்படி ஒரு கூட்டம். அப்ப இதெல்லாம் என்னன்னா, எதுக்காக இத செய்றோம்? ஏன் செய்றோம்? அப்புறம் அதை பற்றி ஒரு கருத்தை எடுத்து அவங்க சொன்னதுனால இவன் கேட்டுட்டு போறானா? அப்படி உலகம் மாறி இருந்தா இந்த உலகம் எப்படி சுபிட்சமா மாறி இருக்கும்? அந்த காமன் சென்ஸே யாருக்கும் கிடையாது. இப்போ WhatsAppல வந்து ஒரு விஷயத்த குடுக்குறான். அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம். அவங்க படிச்ச உடனே இவங்க இம்ப்ரெஸ் ஆறாங்க. ஆஹா! அருமையா இருக்கே! இதை உடனே என்னுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இவரு வந்து ஒரு 50 ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றாருன்னா, அந்த 50 பேரும் அத கேட்டு மாறிடுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? ஒருத்தன் கூட மாற மாட்டான். 50 பேர்ல ஒருத்தன் கூட அத கேர் பண்ண மாட்டான். அப்ப என்ன காரணம்னா, ஏதோ இவன் வேலை இல்லாம அனுப்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தான் நெனைப்பான். அவன் அத படிச்சிருப்பான். அல்லது ஏற்கனவே அவனுக்கு வேற ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கிறத இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் என்னன்னா ஒரு பயனற்ற காரியம். இதனால உலகம் மாறாது. ஏன் அப்படின்னா, அப்படி மாறுவதாக இருந்தா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உபனிஷத் ரிஷிகள் இதத்தான் சொன்னாங்க. அப்ப இந்த சமுதாயம் இதை சரியாக பயன்படுத்தி இருந்தா, ஒரு உபனிஷத் ரிஷி இப்படி சொல்லிட்டாருங்க. அப்ப இறைவன் தன்மை இப்படி இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட நடைமுறையில நான் வாழ்ந்தோம்னா ஒழுக்கமா வாழலாம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அத நடைமுறைப்படுத்தி வாழ்ந்திருந்தான்னா,
இன்றைய நம்முடைய மனித சமுதாயம் எவ்வளவு சுபிட்சமா இருக்கும். எல்லோரும் ஆனந்தமா இருக்கலாம். இந்த உலகம் பூரா அப்படியே எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, ஒரு பாரடைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த பாரடைஸ்ங்கிறது நம்முடைய மனதுல ஒரு கற்பனையா தான் இருக்கு. ஆனா பிராக்டிகலா அந்த பாரடைஸை நம்ம பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, நம்ம எங்க இருக்கோம்? சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் இப்படி உலகத்துல தான் இருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன காரணம்? சுயநலம், அவனுக்கு அவனுடைய காரியம் முக்கியம். அப்படிங்கிற நிலையில மனிதர்கள் போறதுக்கு என்ன காரணம்னா, நல்ல விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே கெட்டது கொடுங்க பாருங்க. அப்படி கூட்ட கூட்டமா உட்காந்து பார்ப்போம். இப்ப WhatsAppல நீங்க வந்து நல்ல தகவல்களை ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கேரே பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு கெட்ட தகவலை ஷேர் பண்ணுங்க பாருங்க, உட்காந்து சுறுசுறுப்பா பார்ப்பாங்க. அத பத்தியே ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அருமையா இருந்தது. இப்படிப்பட்ட விஷயம் எங்க கிடைச்சது அப்படின்ட்டு அத பத்தி பேசுவாங்க. இப்ப அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் வந்து கெட்ட மனநிலை மனிதர்கள்ட்ட அதிகமாயிட்டே இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பரப்பப்படுறது வந்து ரொம்ப லகுவா மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் மனதினுடைய அழுக்கு. அந்த அழுக்குல இருக்கக்கூடிய கசடுகள் இருக்கு இல்லையா? அந்த கசடுகள் வந்து ரொம்ப அடர்த்தி ஆகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அழுக்கு சேர 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 அதனுடைய அடர்த்தி வந்து கூடிக்கிட்டே போகும். அந்த அழுக்கை எடுக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். அந்த அளவுக்கு மனம் வந்து இத கேட்கறதுக்கு தயாராகணும். இதை பற்றி ஒரு புரிதல் முதல்ல வரணும். அப்புறம் இத கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தி வரணும். அப்பதான் மனோபாவம் மாறும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த ரிஷிகள், ஞானிகள் நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப இத கேட்டு புரிஞ்சு நம்ம மனநிலைமையில தூய்மையாகி ஒரு புனிதனாக மனிதன் வந்து புனிதனாக மாறுவது என்பது ஒரு மகத்தான சாதனை என்பதாக பார்க்கப்படுது. சாதாரண விஷயம் கிடையாது. மகத்தான சாதனை. அப்ப அந்த சாதனைய யாரெல்லாம் செய்ய முடியும்னா, அதுக்கான விவேகம், வைராக்கியம் இருக்கணும். அதாவது இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தி கூர்மை இருக்கணும். எல்லாராலையும் இது தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க, எவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதனுடைய நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறவங்க ஒரு சிலரா தான் இருப்பாங்க. எல்லாராலையும் இந்த நுணுக்கத்தை எடுத்துக்க முடியாது. அப்ப அதுக்குத்தான் எங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அதை கேப்சர் பண்ற கெப்பாசிட்டி, அந்த மனோபாவம் மனதினுடைய தூய்மையின் அடிப்படையில் தான் அது உள்ள போகுமே தவிர, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒரு காரியத்தை வீட்டுல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்றைக்குமே அது போகாது. ஏன்னா அது உள்ளேயே நுழையாது. காரணம் அவங்க மனோபாவம் இதுல இல்ல. வேற ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கு. 10ஓடு 11 இந்த விஷயத்த கேக்குது. அவ்வளவுதானே. அப்ப இது எப்படி வேலை செய்யும்? இது வேலை செய்யாது அப்படிங்கிறத எங்க சாஸ்திரம் சொல்லி, அப்ப இந்த பிரார்த்தனை மந்திரத்திலேயே வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா சுட்டிக்காட்டி, இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம இறைவனிடத்துல பிரார்த்தனை வச்சுதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா இந்த பாடத்திட்டம் வரவே முடியாது. இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும். மனிதனாக பிறந்தவர்களுக்கு எல்லாம் இந்த வேத சாஸ்திரம் கிடைச்சிடாது. உபனிஷதங்கள் கிடைச்சிடாது. வைதிக நெறிகளுக்குள்ள வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய கர்மா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் வந்து வர முடியும். அதுதான் சமுதாய சேவை. அதாவது மற்ற உயிர்களிடத்துல கருணை, அன்பு இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வந்தா மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள மனிதன் நுழையவே முடியும். இல்லைன்னா இந்த பாடத்திட்டத்துல மனிதன் நுழையக்கூட முடியாது. அதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது என்பதுதான் எங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அப்ப இது மாதிரி வருவதற்கான தடைகளையும் சாஸ்திரம் சொல்லுது. இது மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள எல்லாராலும் ஏன் வர முடியல அப்படின்னா, அவங்களுடைய கர்மாவினுடைய அடிப்படையில, பாவத்தினுடைய அடிப்படையில தடைகள் வந்துடும். என்ன மாதிரி தடைகள்னா, அத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ற 3 தடைகளை பேசும் சாஸ்திரம். அத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நம்மால் வருகின்ற தடை. நாமே வந்து நம்முடைய உடல் நோயினால இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வர முடியாது. நம்ம இந்த பாடத்திட்டத்துல கலந்துக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா எனக்கு காய்ச்சலுங்க, இன்னைக்கு தலைவலிங்க, உடம்பு சரியில்லைங்க, அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரமாட்டோம். அப்புறம் நமக்கே உடல் நோய் மட்டும் இல்ல, மனப்பிரச்சனைகள். மனப்பிரச்சனைகள்லாம் என்ன? பொருளாதார பிரச்சனை அல்லது ஒரு சண்டை சச்சரவு வீட்டுல இருக்குன்னா, எப்படி இந்த பாடத்திட்டத்தை வந்து கேட்க முடியும்? கேட்க முடியாது. அப்ப 9 மணிக்கு இப்போ உபனிஷத் கிளாஸ் இருக்கு, நான் இன்னைக்கு கேட்க போறேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்டுல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சண்டையை பார்ப்பாங்களா, கிளாஸ பார்ப்பாங்களா? கிளாஸ பார்க்க மாட்டாங்க. சண்டைகள் தான் மும்முரமா இருப்பாங்க. அப்ப அவங்களால கிளாஸ்க்கு வர முடியாது. அப்ப இதுதான் அத்தியாத்மிகம். அத்தியாத்மிகம்னா தனக்குத்தானே தடை. நானே வந்து தேவையில்லாத உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி போவதற்கான தடையை நானே உருவாக்கி கொள்கிறேன். அப்ப இந்த தடைக்கு காரணம் நான் மட்டுமே அப்படிங்கிறது அத்தியாத்மிகம். ஆதி பௌதீகம் அப்படிங்கிறது மற்றவர்களால் வருகின்ற தடை. மற்றவர்களால் வருகின்ற தடை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்க போறேன்னு இருக்கேங்க. 9 மணிக்கு கிளாஸ், இப்ப வந்து உபனிஷத் கிளாஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா 9 மணிக்கு கேட்கலான்னு இருக்கேன்னா, இல்ல முடியாது, டைம் ஆச்சு, சீக்கிரம் படு, அது இதுன்னு வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும்? மற்றவர்களால் வருகின்ற தடை.
அப்பதான் எனக்கு சாப்பாடு போடு, அப்பதான் எனக்கு அதை செய் இதை செய்யன்னு வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவியோ இந்த விஷயத்துல நமக்கு உடன்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏன் உடன்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னா இதுக்கு அவர்கள் காரணம் சொல்லக்கூடாது. இப்ப ஒரு மனைவி வந்து இந்த உபனிஷத் கிளாஸ் கேட்க வராங்க அப்படின்னா கணவன் தடையாக இருக்கிறார் அப்படின்னா கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுதான் நம்ம மனிதர்களோட தப்பான சுபாவம். மனிதர்களோட தவறான சுபாவம் என்னன்னா, நான் நல்ல ஆள் தாங்க, நான் வந்து இந்த உபனிஷத் கேட்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என் வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க பெண்கள். அது வந்து உண்மை கிடையாது. வீட்டுக்காரர் ஏன் விட மாட்டேங்கிறாருன்னா இவர்கள் வந்து கர்மா படி அதை கேட்க கூடாதுன்னு இருக்கு. நியதி என்னன்னா இவர்கள் செஞ்ச பாவ கர்மா அந்த உபனிஷத்தை கேட்க அனுமதிக்காது. அப்ப அது எந்த ரூபத்துல வெளிப்படும்? அவர்களோட பவர்ஃபுல்லான ஆள் மூலமா தான் அது வெளிப்பட முடியும். அப்ப அது கணவன் மூலமா வெளிப்படும். அது மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி விஷயத்த கேட்க வந்தாங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நீ கேட்காத, சாமியார் ஆயிடுவ. இந்த சப்ஜெக்ட் கேட்கிற வயசு இப்ப உனக்கு கிடையாது. இப்ப நீ வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு சினிமா பாரு, ஊர் சுத்து அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் லைஃப்ல இப்ப குழந்தைங்க எல்லாம் ஏன் இப்படி கீழ்த்தரமா போகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம்ங்கிறத நாம சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம். பாருங்க, முந்தா நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். 4 வயசு குழந்தை ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் எத்தனை 2 மாசம் லீவு தானே. அந்த குழந்தை வீட்டுல விளையாடிட்டு போகுது. அந்த பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பேபி ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அதாவது வெக்கேஷன் டைம்ல நடத்தக்கூடிய ஸ்கூல், பிளே ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சு அங்கேயே சில விஷயங்கள் குழந்தை கத்துக்கிட்டுன்னு கொண்டு போய் அங்க விடுறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அங்க இருக்கிற ஒரு தொட்டி தண்ணியில விழுந்து செத்து போச்சு. இப்போ முந்தா நேத்து ஒரு புது நியூஸ் இது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய குழந்தை செத்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி குழந்தைங்க தொட்டி தண்ணியில விழுந்து சாகுது. ஆனாலும் இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் பேரண்ட்ஸ் உடைய மனோபாவம். ஏன்னா அந்த 4 வயசு குழந்தை அப்பயே அடுத்த நாளே பெரிய ஆள் ஆயிடணுங்கிற மனோபாவம் இன்னைக்கு மனப்பான்மை வந்து பெற்றோர்களிடத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அது வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு பெரியவங்களுக்கே தெரியலங்கிறது தான் இங்க இன்றைய மனோபாவத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அது விளையாடிட்டு போகுது வீட்டுல. அது ஏற்கனவே 1 வருஷமா கொண்டு போய் பேபி ஸ்கூல்ல விட்டு தான் டார்ச்சர் பண்ணீங்க எல்கேஜி, யூகேஜில. அப்ப அந்த டார்ச்சர்ல அது எப்படியோ 1 வருஷம் ஓட்டிட்டு சரி இப்ப 2 மாசம் லீவ் கிடைக்குது வீட்டுல விளையாடலாம்னு நினைக்கும் போது இவங்க மனோபாவம் என்னன்னா அந்த குழந்தை தொந்தரவா இருக்கும், வீட்டுல இருந்தா இவங்களுக்கு பிரச்சனை, அதனால இவங்க டிவி பார்க்க முடியாது, நாடகம் சீரியல் பார்க்க முடியாது. ஆகவே அந்த குழந்தையை கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்கூல்ல திணிச்சிட்டோம்னா அது பாட்டு என்னமோ படிச்சுட்டு போகுது, நாம இங்க ஜாலியா டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற குடும்பத்தார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நூலை போல சேலை அப்படின்ட்டு. அது மாதிரி தாயை போல பிள்ளை, அப்படித்தான் உலகம் வரும். அதாவது எப்பயுமே அந்த பேரண்ட் எப்படி இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா அப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி வருவாங்க, அவங்க குழந்தை அப்படி வரும். இததான் வந்து பரம்பரா அப்படிங்கிறோம். பரம்பரா அப்படின்னா அந்த பாரம்பரியம். இந்த மாதிரி பாரம்பரியத்துல வர்றவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து ஒரு கீழ்நிலை மனோபாவம் கொண்டவர்கள் எப்படி வாழ்க்கை இருக்கும், கீழ்நிலையான வாழ்க்கை தான் இருக்கும். அவங்க என்றைக்குமே மேல்நிலைக்கு வரமாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க மனோபாவம் மாறவே இல்லை, மாறாது. மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகாது, யாரும் கொடுக்க மாட்டார்கள். அவங்களுடைய கர்மா அதை கொடுக்க விடாது. பாவ கர்மா வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்பதற்கான வாய்ப்பை தட்டி விடும். அதுதான் இங்க வந்து ஆதி பௌதீகம் என்று பார்க்கிறோம், மற்றவர்களால் வருகின்ற தடை. அப்புறம் அதி தெய்வீகம்னு சொல்றோம் இல்லையா, ஆதி தெய்வீகம் என்ற ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இயற்கையினால் வருகின்ற தடை. இயற்கையினால் வருகின்ற தடைன்னா இப்ப நாம வந்து இந்த உபனிஷத் கிளாஸ் போகணும் அப்படின்னா இன்டர்நெட் கட் ஆயிடும். இப்ப ஆன்லைன்ல இருக்கிறதுனால புரியுற மாதிரி சொல்றேன். அன்னைக்கெல்லாம் குருகுல கல்வியில நேர்ல போகணும்னா அந்த வகுப்புக்கு போகும்போதே இடி, மழை, மின்னல் அப்படி வந்து கிளாஸுக்கு போக முடியாம தடுத்துரும். அந்த கிளாஸ் நடக்க முடியாத மாதிரி கிளாஸ் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா அது இயற்கையினுடைய சீற்றங்கள். ஒரு தீயினால வரலாம், மழையினால வரலாம், இது மாதிரி ஏதேனும் ஒரு தடை, இயற்கையினுடைய தடை வந்து அவர்களால் அந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி நிறைய தடைகள் எல்லாம் இந்த உபனிஷத் கற்றுக்கொள்வதில் இருக்குது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் எடுத்து சொல்லி, அப்ப இதையெல்லாம் மீறி இந்த படிப்பை படிப்பதற்காக வருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்தவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வருது. இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து இதை கேட்கணுங்கிற ஒரு மனோபாவம் வந்தாலே அவர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும், மற்றவர்களால் இது வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை முன்னிறுத்தி இப்ப இந்த உபனிஷத் தொடங்குது. இப்ப இந்த உபனிஷத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து உத்கீத தியானம்னு பேரு. உத்கீதம் அப்படிங்கிற ஒரு தியானம். இப்ப உத்கீதம் அப்படிங்கிறது சாமவேதத்தினுடைய அடிப்படையில பாடல் என்று அர்த்தம். பாடுவது, ஜெபிப்பது அப்படிங்கிற அடிப்படையில அந்த உத்கீதம்ங்கிற வார்த்தையை நம்ம கையாளுறோம்.
அப்ப நாம உத்கீத தியானம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, நம்ம செய்யக்கூடிய தியானத்தை ஒரு பாடலாக, ஒரு ஜெபித்தலாக நம்ம செய்ய போறோம். அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய முதல் தியானம் இப்ப சொல்லி தருது. இப்ப வேத காலத்துல இப்ப இன்றைய வழிபாட்டை போல கோயில்களோ தெய்வங்களோ கிடையாது. அன்றைக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி வீதிக்கு வீதி கோயில் கிடையாது, ஆலயங்கள் கிடையாது, தெய்வ விக்கிரகங்கள் கிடையாது. அப்ப அங்க எப்படி இந்த நிலையை மனிதன் உயர்வது அப்படின்னா, வேதங்கள் படிப்பது மட்டும்தான். வேதங்களை படிப்பது, வேதங்களில் படித்த விஷயங்களை சிந்திப்பதுதான் இங்க ஆன்மீக சாதனை என்று பண்டைய காலத்திலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அப்ப அப்படித்தான் மனிதர்கள் இந்த வேதத்தை படித்து தான் தன்னை நெறிப்படுத்திக் கொண்டார்கள். வேதத்தில் இருக்கிற விஷயங்களை உள்வாக்கி கொண்டு அவர்கள் ஒழுக்கமான மனிதர்களாக மாறினார்கள். மனிதன் புனிதனாக மாற்றப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆன்மீக சாதனைகளில் ஒன்றாக இந்த தியானங்கள் எல்லாம் அப்ப கொடுக்கப்பட்டது. அப்ப கொடுக்கப்பட்ட தியான முறைகள் எல்லாம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மிகப்பெரிய ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த ரிஷிகள் எல்லாம் சாதாரணமா அந்த தியானத்தை உருவாக்க முடியாது. அவர்கள் எல்லாம் அந்த தவத்துல இருந்து அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு அதை வடிவமைத்து மனிதர்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல நுணுக்கங்களை கையாண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா, சாம வேதத்தை மையமாக கொண்டு வர்றதுனால, சாம வேதத்தை சேர்ந்ததாக இருப்பதனால, சாமம் என்றால் இசை. அப்ப இசை என்பது ஒரு மந்திரமாக இங்க மாற்றப்படுது. அப்ப ரிக்வேத மந்திரத்தையும் இசையையும் சேர்க்கும் போது சாமமாக மாறுகிறது. அப்ப சாம மந்திரத்தும் அவற்றினுடைய பொருளுக்கும் ஏற்ப பல பகுதிகளாக இங்கு பிரிக்கப்பட்டு இந்த பாடல்கள் ஒரு அத்தியாயத்துல பல பகுதிகளாக இருக்குது. அந்த பல பகுதிகள்ல பல பாடல்களாக இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு பகுதியும் இங்க அன்பின் அடிப்படையில, பக்தியின் அடிப்படையில இங்கு உபதேசிக்கப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். இப்ப அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது உத்கீத பக்தி, உத்கீத தியானம், உத்கீத பக்தி அப்படின்னு பேரு. இப்ப இந்த உத்கீத பக்தியினுடைய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம்காரம் தான். ஏன்னா இந்த உபனிஷத்து முதல்ல ஓம்காரத்துல தான் தொடங்குது. அப்ப இங்க நம்ம முதல்ல இறைவன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நமக்குள்ள உணரணும் அப்படின்னா, அதற்கான ஒரு யுக்தி நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்காரம் மட்டும்தான். அப்ப இந்த ஓம்காரத்தை உரத்த குரலில வாய் விட்டு ஓம் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அதை உத்துங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுல நம்ம உபயோகப்படுத்தி தான் உச்சரிக்கிறோம். அப்ப அந்த உத்துனா பாடப்படுகிறது, காயத்தி அப்படின்னா இசைக்கப்படுகிறது. அப்போ ஓம் என்ற ஒரு விஷயம் வாயினால் உச்சரிக்கப்பட்டு இசையாக கொண்டு வருகிறது. அதாவது ஓம்ங்கிறத சாதாரணமா ஓம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அத ஓம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போய் அந்த இம்மை ரொம்ப அந்த ஹம்மிங்ல கொடுக்கணும். அந்த ஹம்மிங்ல அந்த ஹம்மிங்ல கொடுத்தீங்கன்னா அப்பதான் அது ஒரு இசையாக மாறும். அப்ப அந்த உரத்த குரலில் இசை அமைக்கப்படுகின்ற அந்த ஓம்காரமே இங்க உத்கீதம் என்று இந்த முதல் பகுதியில பார்க்கப்படுகிறது. இப்ப இங்க உத்கீதம்ங்கிறத நிறைய டாபிக்ல பேச போகுது இந்த உபனிஷத்து. முதல் உத்கீதம் ஓம்காரத்தை எடுத்துக்குது. இரண்டாவது பகுதியில உத்கீதம் பிராணன் எடுத்துக்க போகுது. இப்ப நம்ம எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அப்ப முதல்ல இப்ப நம்ம ஓம்காரத்தினுடைய அடிப்படையில இறைத்தன்மையை நம்ம அனுபவமாக்க போறோம். அப்ப இங்க ஓம்காரம் ஒரு உத்கீதமாக மாற்றப்பட்டிருக்கு. அதனுடைய உச்சரிப்பும் அதை இசைத்தன்மையில் மாற்றப்பட்டு சாமவேதத்தோட கொண்டு அதை சாமகானமாக மாற்றப்பட்டு அது உத்கீதமாக மாற்றப்பட்டு ஓம்காரம் உச்சரிக்கப்படுகிறது. அப்ப ஓம் என்பது ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களாகத்தான் இங்கு பிரிந்து அது ஒன்றாக மாற்றப்படும் பொழுது ஓம் என்று மாறுது. அப்ப இந்த 3 எழுத்துக்களையும் சேர்ந்து ஓம்காரம் 3 மாத்திரை அளவில உச்சரிக்கப்படுகிறது. அப்ப இசை இதோடு சேரும் போது அரை மாத்திரை சேர்ந்து உத்கீதம் ஒரு 3 மாத்திரை கால அளவில் உச்சரிக்கப்படுகிறது. மாத்திரை அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும்னா, இப்ப ஒரு சொடுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒவ்வொரு சொடுக்குக்கும் ஒவ்வொரு மாத்திரை மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். அப்ப ஆ உ இம் அப்படின்னா அது ஒரு 3 மாத்திரை. ஆனா இது ஆ உ இம்முங்கும் போது அதை நீங்க ஒன்றாக சேர்த்துனா ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆனா அந்த ஓமையே ஓ அப்படின்னு கொஞ்சம் இழுத்து இப்படி பாடினீங்கன்னா அதுல ஒரு அரை மாத்திரை கூடிடுது இல்லையா, அப்ப அது 3 மாத்திரை அளவுல உச்சரிக்கப்படுகிறது. அப்படி உச்சரிக்கப்பட்டா அதுக்கு பேரு உத்கீதம் அப்படின்னு இங்க உபனிஷத் சொல்லுது. அது சாம வேதத்தினுடைய அடிப்படையில கொண்டு இந்த உத்கீதத்தை சுட்டி காட்டுது.
அப்ப சாம வேதத்தில் மட்டுமே இந்த ஓம்கார தியானம் உத்கீத தியானம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஓம்காரத்தின் பொருள் கருத்தில் கொள்ளப்படுவது கிடையாது. ஏனென்றால் இங்க ஓம்காரம் தான் முக்கியம். ஓம்காரத்தினுடைய அதனுடைய நுணுக்கம், அதனுடைய பொருள் நம்ம இங்க இந்த உபநிஷத்துல தற்காலிகமா எடுத்துக்க போறது கிடையாது. ஏன்னா இங்க ஓசை தான் முக்கியம். சாம கானத்துல, சாம வேதத்துல இங்க ஓம்காரம் தான் முக்கியம். ஆனா மாண்டூக்கிய உபநிஷத்தம் ஓம்காரத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கும். ஓம்காரம் எப்படி வெளிப்படுது, அதுல ஆன்னா என்ன, ஊன்னா என்ன, இம்முன்னா என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் மாண்டூக்கிய உபநிஷத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நீங்க அதை பற்றிய ஒரு விவரத்தை அதுல படிக்கலாம். இப்ப இங்க ஓம்காரம் இசை வடிவில் நம்ம இடத்துல உத்கீதமாக வெளிப்பட போகிறது என்று இந்த உபநிஷத்து முன்னிறுத்துது. இப்ப இந்த உபநிஷத்தினுடைய முதல் பாடல், முதல் ஸ்லோகம், முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, அதை நான் என்னன்னு படிச்சிடுறேன். ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசிதா ஓம் இதிஹி உத்காயதி தஸ்ய உபவ்யாக்கியானம். இதுதான் இதனுடைய முதல் பாடல். சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் இதுதான். இப்ப இதனுடைய பொருள் என்ன? ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசிதா அப்படின்னா, ஓம்காரமாகிய எழுத்தை உத்கீதமாக உச்சரிக்க வேண்டும். ஓம் என்பது உத்கீதமாக இசைக்கப்படுவதால் அது எப்படி பாடப்படுகிறது என்பதை பார்க்க முடியும். அப்ப பரம்பொருளின் மிகச்சிறந்த பெயராகவும் பரம்பொருளை பற்றிய மிகப்பெரிய விளக்கமாகவும் அமைவது ஓம்காரம். அப்ப இறைவனின் வடிவங்களில் மிகவும் மகிமை வாய்ந்தது ஓம்காரம். அப்ப ஓம்காரம் உச்சரிக்கப்படும் போது இறைவன் மகிழ்கிறார். ஏனென்றால் இறைவனுடைய நாமமே ஓம்காரம். இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களை ஒரு பேரை பிடிச்சு கூப்பிடுறோம், ராமசாமி அல்லது குப்புசாமி, கமலா, விமலா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பெயரை ஒருத்தர் கூப்பிட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அப்பதான் நம்ம திரும்பி பார்ப்போம். வேற பெயரை கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அப்ப இப்படி நமக்குன்னு வைக்கப்பட்ட பெயருக்கு உண்டான வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப நம்ம பெயரை சொல்லி யாராவது கூப்பிட்டா நம்ம யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்புவோம். அவர்கள் நம்முடைய பெயரை கூப்பிடும் போது நமக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படிதான் மனிதனுடைய சுபாவம் இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் இறைவனும் தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு இங்க இந்த உபநிஷத் சொல்லுது. அப்ப இறைவனுடைய உண்மையான பெயர் இங்க ஓம் என்பதாக இருக்கிறது. அப்ப பரம்பொருளின் மிகச்சிறந்த பெயராகவும் மிகப்பெரிய விளக்கமாகவும் அமைவது ஓம்காரம். அப்ப இறைவனின் வடிவங்களில் மிகவும் மகிமை வாய்ந்தது ஓம்காரம். ஓம்காரம் உச்சரிக்கப்படும் போது இறைவன் மகிழ்கிறார். அப்ப இதனால்தான் எல்லா ஸ்தோத்திரங்களிலும் வேத பாராயணங்களிலும் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஓம்காரம் உச்சரிக்கப்படுகிறது. அப்ப ஓம்காரத்தின் மகிமையை உணர்ந்து அதனுடைய மகிமை வாய்ந்த அந்த ஓம்காரத்தை நம்ம இசையோடு உத்கீதமாக உச்சரிக்கும் போது அது பல அபரிமிதமான ஆற்றல்களை நமக்கு கொடுக்கின்றது. அது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றது அப்படின்னு இந்த உபநிஷத்திற்கு சொல்ல வருது. அப்ப ஓம்காரத்தை உத்கீதமாக இசைப்பதனுடைய விளக்கம் வெறும் இசையை மட்டும் இங்கு கூறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை இசையுடன் கலந்த தியானமாகவே இங்கு குறிப்பிடுகிறது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வாய் ஓம்காரத்தை உத்கீதமாக இசைக்கும் போது மனம் ஓம்கார தானத்திலே ஈடுபட வேண்டும். வாய் ஓம்ங்கிற உச்சரிப்பை சொன்னாலும் மனசு எங்கேயோ சலனம் அடைஞ்சிட்டு இருக்க கூடாது. மனசானது அந்த ஓம்காரத்தின் மீது நினைவை கொண்டு நிறுத்தணும். அப்ப அந்த ஓம்காரத்தில் நினைவை ஈடுபடுத்தி அந்த ஓம்காரத்தை உத்கீதமாக நாம் இசைக்கின்ற பொழுது அது தியானமாக மாறுகிறது. அதுதான் இங்க ஓம்கார தியானம். அப்ப தியானம் என்றால் நாம் கருதுவது போல ஒரு உருவ தியானம் கிடையாது. ஒரு உருவத்தை வைத்துக் தியானிப்பதில்லை. இங்க ஓம்கார மந்திரத்தையும் சாதாரணமாக ஓம் ஓம் என்று நம் மனதுக்குள்ள சொல்லுகின்ற ஒரு தியானமும் அல்ல. ஓம்காரத்தை பரம்பொருளாகவே கருதி பரம்பொருளின் தெய்வீக பண்புகளை ஆழ்ந்து சிந்திக்கின்ற தியானம் இந்த உத்கீத தியானம் என்று இந்த தியானத்தை பற்றி இங்க சாந்தோக்கிய உபநிஷனுடைய முதல் பாடல், முதல் ஸ்லோகம் பேசுது. அப்ப இத்தகைய 3 பண்புகளை தியானிக்கின்ற உத்கீத தியானத்தை பற்றி இனி வருகின்ற மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்ல போகிறது. அடுத்தது 2வது ஸ்லோகம். ஓம்காரம் அனைத்தின் சாரம் அப்படிங்கிற அடிப்படையில உத்கீத தியானம் தொடங்குது. அந்த தியானத்தை பற்றி இந்த உபநிஷத்தினுடைய சமஸ்கிருத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஷாம் பூதானாம் பிரதிவி ரசஹா பிரதிவ்யோ ஆப்போ ரசஹா ஆபா மோசதயோ ரச ஓசதீனாம் புருஷோ ரசஹா
புருஷஸ்ய வாக்ரசோ வாச ரிக்ரச ரிச்சக சாம ரசக சாம்ன உத்கீதோ ரசக. இந்த பாடல், இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, உயிர்கள் அனைத்தின் சாரமாக பூமி இருக்கின்றது, பூமியின் சாரமாக தண்ணீர் இருக்கின்றது, தண்ணீரின் சாரமாக தாவரங்கள் இருக்கின்றன, தாவரங்களின் சாரம் தான் மனிதன், மனிதனின் சாரம் வாக்கு, வாக்கின் சாரம் ரிக் மந்திரம், ரிக் மந்திரத்தின் சாரம் சாம மந்திரம், சாம மந்திரத்தின் சாரம் ஓம்காரம். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க இந்த இரண்டாவது பாடல், இரண்டாவது மந்திரம் இங்க நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் என்ற படைப்புல உயிர்களுடைய படைப்புக்கு ஆதாரமாக இங்க பூமி இருக்கு. பூமிங்கிறது ஒரு மண்ணால் ஆனது. அப்ப இந்த பூமிங்கிற ஒரு மண்ணுல வெறும் மண்ணு மட்டும் இருந்தா போதுமானா இல்ல, அந்த பூமியின் சாரமாக தண்ணீர் இருக்கிறது. அப்ப நம்ம எடுத்துக்கிட்டா இந்த பூமிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, பூமியினுடைய 3/4 பங்கு நீர்ப்பரப்பு, 1/4 பகுதி தான் நிலப்பரப்பு. அப்ப இந்த பூமிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே பூமியாகவே இருக்கணும் அப்படின்னா அது நீரை சார்ந்து இருக்கு. அப்ப நீர் இல்லாம பூமி இருக்காது தனியா. அப்ப பூமியும் நீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது இல்லையா? அப்ப நம்ம சாதாரணமா பூமின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெறும் மண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பூமியிலேயே 3/4 பங்கு நீர் பங்கு இருக்கு. அது நம்ம பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம், மற்ற விஷயங்கள் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா இந்த பூமிங்கிறது 3/4 பங்கு நீர்ப்பரப்பு, 1/4 பகுதி நிலப்பரப்பு அப்படிங்கிற நம்ம பார்த்தாலும், இப்ப சாஸ்திர ரீதியா பார்த்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது, பூமியின் சாரம் தண்ணீர், தண்ணீரின் சாரம் தாவரங்கள் அப்படிங்கிறது. அப்ப தண்ணீரின் சாரம் தாவரங்கள் அப்படிங்கும் போது அப்ப பூமியை அடிப்படையாக கொண்டு தண்ணீர் இருக்குது, தண்ணீரை அடிப்படையாக கொண்டு தாவரம் இருக்குது. காரணம் என்னன்னா, பூமிக்குள்ள நீங்க ஒரு தாவரத்தை வச்சாலும் அந்த தாவரம் தண்ணீர் இல்லைன்னா உயிர் வாழாது. நீங்க பூமியில கொண்டு போய் ஒரு தாவரத்தை நட்டு வச்சுட்டேன், அப்ப அந்த தாவரம் தானா வந்துடுங்களான்னா எப்படி தானா வரும்? அந்த தாவரத்துக்கான தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப தினசரி அந்த தாவரத்துக்கு நீங்க தண்ணீர் கொடுக்க கொடுக்கத்தான் அது தாவரம் வளரும். அப்ப பூமி, தண்ணீர், தாவரம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல பரிணாமம் நடக்குது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் பேசுது, இந்த மந்திரத்துல அந்த விஷயத்த சொல்லுது. அப்ப தாவரங்கள் இருந்துதான் மனிதன் வருகிறான். ஏன்னா மனிதன் எப்படி படைக்கப்படுறான் அப்படிங்கறத நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு வட்டத்தை போட்டு காட்டி ஒரு வட்டத்துல ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா, அந்த புள்ளியை வச்சு நீங்க வட்டத்தை வரைய ஆரம்பிக்கும் போது அந்த வட்டம் திருப்பி எங்க முடியும், அதே வட்டத்துல முடியும் இல்லையா? அப்ப தொடங்கின இடத்துலயே அது முடியுது இல்லையா? அப்படித்தான் இந்த உலகத்துல மனிதன் முதல் கொண்டு எல்லாமே மண்ணிலிருந்து இருந்து தான் வந்திருக்காங்க. மண்ணிலிருந்து இருந்து தான் மனிதன் வந்தான். அப்ப மண்ணிலிருந்து நீர், நீரிலிருந்து தாவரம், தாவரத்திலிருந்து மனிதன். இதுதான் பரிணாமம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பரிணாமம்னா அப்படியே மனிதன் எங்கேயோ மேல இருந்து வந்துட்டான் அப்படி எல்லாம் வர முடியாது. ஏன்னா இங்க இயற்கையினுடைய படைப்புல எல்லாமே ரித்தம், 1 by 1 தான் வர முடியும். அப்படி எடுத்த உடனே மனிதன் வரல. அப்ப இப்படி படைக்கப்பட்ட இந்த படைப்பினுடைய சாரம் இப்படி சாஸ்திரம் விளக்குது. இப்படிதான் தாவரங்கள் இருந்து மனிதன் வந்தான். அப்படி வந்த மனிதனிடத்துல என்ன சிறப்பு? படைக்கப்பட்ட ஜீவராசிகள் மண்ணிலிருந்து தாவரங்கள் வந்தது, தாவரங்கள் இருந்து புழு பூச்சிகள், புழு பூச்சிகள்ல இருந்து ஊர்வன பாம்பு பல்லிகள், அப்புறம் பாம்பு பல்லிக்கு அப்புறம் பறவைகள், மிருகங்கள், மனிதன். அப்ப மனிதனிடத்துல என்ன சிறப்புன்னா, எடுத்த உடனே டாபிக் வந்துடுது, மனிதனுடைய சாரம் வாக்கு. அப்ப வாக்குன்னா என்ன? மனிதன் கிட்டதான் பேசும் சக்தி இருக்கு. இது வரைக்கும் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் பேச முடியாது. அப்ப பாருங்க, மனிதனிடத்துல இருக்கிற ஒரு சிறப்பே பேச்சு தானே. அப்ப ஊமையா பிறந்தவனை நினைச்சு பாருங்க, அவன் எவ்வளவு வேதனைப்படுறான், பேச முடியலன்ட்டு அவன் எவ்வளவு வேதனைப்படுறான். ஆனா நமக்கு வாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பேசுறதெல்லாம் என்ன, கெட்ட வார்த்தை தானே பேசிட்டு இருக்கோம். பெரும்பாலான மனிதர்கள் வாயை திறந்தாலே காதுல கேட்க முடியாத கெட்ட வார்த்தை பேசுறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா சாஸ்திரம் அதற்காகவே வாக்கு கொடுத்திருக்கு. மனிதனுடைய சாரம் வாக்கு, அந்த வாக்கின் சாரம் ரிக் மந்திரம்ங்குது. இங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த வாக்குன்னு உங்ககிட்ட இருந்தா, வாயின்னு ஒண்ணு இருந்தா, அதுல வார்த்தைன்னு ஒண்ணு இருந்தா, அதுல ரிக்கு மந்திரத்தை உச்சரிப்பு பண்ணுங்குது. அப்ப வேதத்தினுடைய ரிக்கு மந்திரத்தை வாய் உச்சரிக்கணும். அப்ப ரிக் மந்திரத்தின் சாரம் சாம மந்திரம்ங்குது. ரிக் மந்திரத்தை நீ உச்சரிக்கும் போது அதை நீ உரைநடையா படிக்காத, அதையே நீ இன்னும் கொஞ்சம் மீட்டர் கொடுத்து அதை ஒரு முறையா படிய, நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குமே, அதை மகிழ்ச்சியா கேட்கலாமே, ஒரு இசையோடு கேட்கலாமே, அப்படிங்கிற முறையில் தான் சாம வேதம் வந்தது. அப்போ இந்த ரிக் மந்திரத்தினுடைய சாரம் சாம மந்திரம். அப்ப சாம மந்திரத்தினுடைய சாரம் எடுத்துக்கிட்டா, சாம மந்திரமே, சாம வேதமே எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? ஓம்காரம். அப்ப ஓம்காரம்ங்கிறதா இங்க எல்லாமே. ஓம்காரம் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. ஆகவே ஓம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே இல்லை. ஏன்னா உலகமே ஓம்காரமா இருக்கு.
அப்ப இதுல நம்ம உணரணும்னா அந்த ஓம்கார தியானம், அந்த உத்கீத தியானம் பண்ணா மட்டும்தான் உணர முடியும். இல்லைன்னா எப்படி உணர முடியும்? அப்ப இதற்கான வழிகளை இங்க சொல்லுது. அதுதான் இந்த 2வது மந்திரம் சொல்லும்போது சாரம் ரசஹா அப்படிங்குது. சாரம்ங்கிற வார்த்தை வந்து இடத்திற்கு ஏற்றபடி பொருள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உயிர்களை தாங்குவதாக, உயிர்களின் ஆதாரமாக விளங்குவது பூமி. பூமியின்றி தண்ணீர் இல்லை, தண்ணீரின்றி பூமி செழிப்பதில்லை. இவ்வாறு பூமியும் தண்ணீரும் ஒன்றுக்கொன்று ஆதாரமாக விளங்குகின்றன. அப்ப தாவரம், மிருகம், மனிதன் என்று எல்லா உயிர்களும் உடம்பிலும் தண்ணீரே பெரும் பங்கு வகிக்கிறது. அப்ப என்ன இங்க சொல்ல வருது சாஸ்திரம்? இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள 3/4 பகுதி நீர் பரப்பு, மனிதனும் அந்த உடம்புக்குள்ள 3/4 பங்கு நீர் பரப்பு. இப்ப நமக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நமக்கு சதைகள் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம மண்ணால் ஆனதுதான் இந்த சதைகள்லாம்னாலும் இப்ப இந்த ஒட்டுமொத்த உடம்பு உள்ள இயங்குவதற்கான ரத்தம் வந்து நீர் தானே. அப்ப ரத்தம் வந்து உடம்பு பூரா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் பாயுது அப்படின்னா அப்ப அந்த ரத்தம் எல்லாம் உடம்புக்குள்ள நீரா தான் இருக்கு. அப்ப இங்க 3/4 பங்கு நீராகத்தான் இருக்கு. அப்ப மனிதனுடைய பெரும்பாலான பகுதி நீர் தான் அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்போ அனைத்து உயிர்களின் பிரதிநிதியாக தாவரம் எடுக்கப்பட்டு தண்ணீரின் சாரமாக அது இங்கு கூறப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப தண்ணீரின் சாரமாக பல்வேறு உயிரினங்கள் திகழ்கின்றன. தாவரம், மிருகம் என்ற அனைத்து உயிரினங்களிலும் மேலானவனாக திகழ்பவன் மனிதன். இதனால் அவன் உயிரினங்களின் சாரமாக கூறப்படுகின்றான். அப்ப மனிதனின் ஆற்றல்களில் மிக மேலானதும் வேறெந்த உயிரினங்களுக்கும் இல்லாததுமான ஆற்றல் வாக்குதான். ஏன்னா மனிதனிடத்தில் இருக்கின்ற பேச்சு தான். அப்போ மனிதன் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வரும்போது அவனிடத்தில் இருக்கின்ற சிறப்பு அந்த பேச்சாற்றல், அந்த வார்த்தை, அந்த வாக்கு. அப்ப அப்படிப்பட்ட வாக்கு ஆன்மீக அறிவாக வெளிப்படுகின்றது. அதுதான் இங்க சிறந்த அறிவு. ஏன்னா இங்க மனிதன் பேசுகின்றான் அப்படின்னா அவனுக்கு எதை வேணா பேசிட முடியாது. அதை பற்றி ஒரு அறிவோடு தான் பேசணும். அப்ப அந்த அறிவு தான் இங்க ஆன்மீகம், இறைத்தன்மை, தெய்வீகம் என்று பார்க்கப்படுது. ஆனா அது நம்ம எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம உள்ள வாங்கிட்டு இருக்கிறோமோ அதை பொறுத்து மனிதன் அங்க வெளிப்படுறான். அப்ப இங்க ஆன்மீக அறிவின் சிகரமாக திகழ்பவை வேதங்கள். அப்ப வேதங்களை பாடும்போதே வாக்கு அதன் மிக உயர்ந்த பலனை பெறுகிறது அப்படின்னு இங்க சொல்லுது இந்த மந்திரம். அப்ப வாக்கினால நீங்க வந்து வேத மந்திரங்களை உச்சரிச்சாலே அந்த வார்த்தையானது அவ்வளவு அற்புதமாக ஒரு கீதமாக வெளிப்படுகிறது. அதை பேசுகின்ற வாயானது புனிதம் அடைகின்றது. அந்த மாதிரி வேத மந்திரங்களை கேட்கின்ற காது மேன்மை அடைகின்றது, புனிதம் அடைகின்றது. அதுதான் இங்க இதனுடைய சிறப்பு. ஏன்னா படைப்பில் இருக்கின்ற புலன்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும் போதுதான் அந்த புனிதத்தன்மையை அடைகிறது. ஆகவே வாக்கின் சாரமாக ரிக் மந்திரம் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த சூழ்நிலையிலும் இசையால் வளம் பெறப்படுகிறது, அப்ப மேன்மை உறுகிறது. அப்ப ரிக்வேத மந்திரம் இசையுடன் பாடப்படும் போது சாம மந்திரமாக அது ஆகின்றது. இவ்வாறு இசையால் மேன்மையுற்று சிறப்பு பெற்றதுனால ரிக் மந்திரத்தின் சாரமாக சாம மந்திரம் இங்கு கூறப்பட்டது. அப்ப சாம மந்திரத்தின் சாரமாக திகழ்வது இசையுடன் பாடப்படுவதான ஓம்காரம் அல்லது உத்கீதம் என்று இங்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ தியானம் குறித்து இங்க கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, அந்த உத்கீதம்ங்கிற ஒரு தியானத்தை எப்படிங்க நான் கத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட எழுந்திருக்கோம். இப்ப நான் இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்ப ஞாபகப்படுத்துறேன். அதாவது தியானம் செய்யணும்னா, ஓம்காரத்தை தியானிக்கணும்னா முதல்ல வந்து ஓம்காரத்தை காதுகளால் கேட்கணும். அந்த ஓம்காரத்தை எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை தெரியாம ஓம்காரத்தை உச்சரிக்க முடியாது இல்லையா. ஓம்ங்கிறது எப்படி உச்சரிக்கணும், அது மீட்டர் மாறாம ஓம உச்சரிக்கணும். அந்த ஓம சொல்லக்கூடிய முறை இருக்கு. அதை வந்து எப்படி சொல்றாங்க, ரிஷிகள் எப்படி சொல்றாங்க, ஞானிகள் எப்படி சொல்றாங்க, அதை எப்படி உத்கீதமா மாத்துறாங்க, ஓம்காரத்தை வந்து சாமகானத்துல கொண்டு வந்து சேர்த்தி அதை வந்து ஒரு உயரிய பொருளாக இறைத்தன்மைக்குள்ள கொண்டு வந்து எப்படி நிறுத்துறாங்க அப்படின்னா அதனுடைய உச்சரிக்கின்ற முறைதான் இங்க தியானம். அதுக்கு பேர் தான் உத்கீதம், ஓம்கார தியானம் என்று பெயர். அதை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுக்கணும். அதான் நான் உங்களுக்கு MP3ல அனுப்பிச்சிருக்கேன். நம்முடைய குழுவிலேயே இருக்கு. பராபரம்லயே வந்து மேல ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஓம் மௌனத்தின் ஒளி அப்படிங்கிற டாபிக்ல ஓம்காரத்தை ஒரு MP3 ஃபைலா கொடுத்துருப்பேன். அதை நீங்க பிளே பண்ணீங்கன்னா அதுல ஓம்காரம் பிளே ஆகும். அந்த ஓம் வந்து எப்படி உச்சரிக்கிறாங்கிறதுல அதனுடைய டைமிங் இருக்கும். ஒவ்வொரு ஓமுக்கும் இடையில ஒரு சைலன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஓம் வந்து எவ்வளவு பீக்ல அவங்க உச்சரிச்சு அப்புறம் சைலன்ஸ்க்கு வந்துட்டு திருப்பி அந்த ஓமை எந்த அளவுக்கு அவங்க பீக்ல கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம ஆழ்ந்து அந்த ஓம்காரத்தை சில நாட்கள் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தியானம் வந்து அப்படியே கை கூடும். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஓம்காரம் ஒலிக்கும்.
நீங்க ஓம்காரம் வந்து வெளியிருந்து கேட்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே ஓம்காரம் ஒலிக்கிறத நீங்க கேட்கலாம். அந்த ஓம்காரம் உங்ககிட்ட ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அந்த ஓம்கார தியானம் தான் இங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் குடுக்கும். ஓம்காரம் மட்டும் நீங்க சரியா புடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எதை வேணா பெறலாம். ஓம்காரம் தான் அதுக்கு உண்டான முக்கிய விஷயமா இருக்கு. ஏன்னா உலகமே ஓம்காரமா இருக்கு. அப்ப இவங்க வந்து எத்தனையோ பேர் இப்ப வந்து YouTubeல பார்த்துக்கிட்டு நான் வந்து பிரபஞ்சத்தை ஈர்க்கிறேன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள வரேன். அத பண்றேன், இத பண்றேன்ட்டு எல்லாம் அந்த ஆங்கில எழுத்தாளருடைய புத்தகங்கள படிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மணிக்கணக்குல பேசிட்டு இருக்காங்க. ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து எல்லா செல்வ வளங்களோடு வாழ்ந்தாங்க. ஏன்னா ஓம்காரத்தினுடைய மகிமை தான். அப்ப ஓம்காரம் மட்டும் நீங்க சரியா உச்சரிச்சு அந்த தியானத்தை சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா செல்வமும் வந்துடும். அதாவது அஷ்ட லட்சுமிகளும் வந்துடும். அஷ்ட லட்சுமிகள் அப்படின்னா என்ன? ஒரு லட்சுமி வந்து வெறும் பொருளாதாரத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து லட்சுமின்னா நம்ம மனோபாவம் என்ன? பணம் மட்டும் வரணும். ஆனா இங்க வந்து பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அந்த பணம் வருவதற்கான கல்வியும் நமக்கு தெரியணும். பாடமும் படிக்கணும். அப்ப இதெல்லாம் முறையா நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு, அஷ்ட லட்சுமிகள் நம்ம கிட்ட வர்றதுக்கு, அதுக்கான ஒரே வழி ஓம்காரம் தான். அப்படிங்கிறது இங்க இந்த 2வது மந்திரத்துல 2வது ஸ்லோகத்துல ரொம்ப ஆழமாக நிரூபிக்கப்படுது. அடுத்தது 3வதுல சாரங்களுக்கெல்லாம் சாரமாக ஓம்காரம் இருக்குதுங்கிறத இன்னும் விரிவாக பேசப்போகுது. எனக்கே இந்த உபநிஷத்தை வந்து எப்ப முடிப்பேனே தெரியல. ஏன்னா 2 மந்திரங்களுக்கே ஒரு கிளாஸ் போயிடுச்சு. இப்படியே நான் வந்து ரொம்ப டெப்தா போயிட்டு இருந்தேன்னா வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முயற்சி எடுக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போக முடியும் போறேன். ஆனா அதுக்காக நான் விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா நான் சொல்ல வர்றத நான் வெளிப்படையா சொல்லித்தான் பேசி ஆகணும். ஆகவே இறை கருணை எப்படி கொண்டு போகுதோ அப்படி நம்ம பயணிக்கலாம். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்துல முதல் பகுதியில 2 மந்திரங்களை மட்டும் பார்த்திருக்கிறோம். அப்புறம் அடுத்த வகுப்புல 3வது மந்திரத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.